வணக்கம். விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுடைய கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும்? அவங்களுடைய பொருளாதாரம் மற்றும் வொர்க் லைஃப் எந்த மாதிரி இருக்குன்றத பத்தி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ்ல பேசியிருக்கோம். அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்லயும், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் மென்ஷன் பண்றேன். ஒரு வேளை யாராவது பார்க்காம இந்த பார்ட் 3 வீடியோக்கு வந்திருந்தீங்கன்னா, கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. விருச்சிகத்த பத்தின ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். சரி, இப்போ இந்த பதிவுல அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத பத்தி பேசலாம். இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கைய பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு 2 விதமா பிரிக்கலாம். பொதுவாவே யாருக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க வாழ்க்கையில சேஞ்சஸ், டிஃப்ரெண்ட் தவிர்க்க முடியாதது என்றாலும் கூட, இவங்களோட சேஞ்சஸ்ன்றது வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியிற மாதிரி அமையும். மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெருசா ப்ரெஷர் எதுவும் எடுத்துக்க மாட்டாங்க. தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் அவங்களே வந்து செஞ்சுக்குவாங்க. இப்போ படிக்கிறோம்னா, அவங்களே படிச்சுக்கிறது, அடுத்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணுமா, அடுத்து வந்து வேலைக்கு போகணுமா, கேம்பஸ்ல கிளியர் பண்ணணுமா, கிடைக்கலன்னா எப்படி நம்ம அடுத்த கட்ட மூவ் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தன்னை சரியா கொண்டு போறதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருந்துட்டு, மற்ற எதையும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ ஃபேமிலியிலே யாராவது ஒருத்தருக்கு இஷ்யூ அப்படின்னாலும், பெருசா இவங்க போட்டு ஒலட்டிக்கிறதோ, மண்டைய போட்டு உருட்டிக்கிறதோ அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட ஏதாவது கேட்குறாங்கன்னா, அதுக்கான இன்புட்ஸ் குடுப்பாங்களே தவிர, பட் அது அவங்களோட தலைமையில ஏத்திக்கிட்டோ, இல்ல அதுக்காக பெருசா வந்து மெனக்கெட்டுக்கிட்டோலாம் இருக்க மாட்டாங்க. இவங்களோட முடிவுகள இவங்களே தான் எடுப்பாங்க. அது வந்து 10th முடிச்சு பயாலஜி எடுக்கணுமா, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் போணுமான்றதுலருந்து, தொழிற்கல்வி படிக்கணுமா, இல்ல யூஜில வேற ஏதாவது ஸ்ட்ரீம் போணுமா, இல்ல பிஜி படிக்கணுமா, வேணாமா, கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணணுமா, இல்ல பிரைவேட்லயே போய்க்கலாமா அப்படின்ற எல்லா முடிவுகளையும் இவங்க தான் எடுப்பாங்க. மற்றவங்க சொல்றாங்க, முக்கியமா அப்பா, அம்மா சொல்றாங்கன்றதுக்காகலாம் இவங்க ஒரு வேலைய செய்யவே மாட்டாங்க. தன் கூட உள்ளவங்க, தான் அத்தை பையன் என்ன படிக்கிறான், தான் அண்ணன் என்ன படிக்கிறான், அல்லது தன்னோட தங்கச்சி என்ன ஐடியா வச்சிருக்கா, இதெல்லாத்தையும் யோசிச்சு இவங்க செயல்பட மாட்டாங்க. இவங்க தனியா ஒரு ரிசர்ச் பண்ணி, அனாலிசிஸ் பண்ணி, இந்த வழியில போனா தான் ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அதன் பிரகாரம் மட்டும் தான் நடப்பாங்க. இவங்க அந்த மாரி எடுக்கிற முடிவ வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. மேரேஜ்னு வந்தா கூட, அது அரேஞ்ச்டு மேரேஜாவே இருந்தா கூட, இவங்களுக்கு ஒத்து போதா, இவங்க நெனச்ச மாரி அந்த பெர்சன் இருக்காங்களா, ஆணோ, பெண்ணோ அமையறாங்களா அப்படின்றத பார்த்து தான் ஓகே சொல்லுவாங்களே தவிர, இவங்க அப்பா, அம்மா சொல்றாங்கன்றதுக்காகவோ, உற்றார் உறவினர்கள் மற்றவங்க சொல்றாங்கன்றதுக்காகவோ இவங்க கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. என் அப்பா, அம்மாக்கு தெரியும் எனக்கு எது நல்லது அப்படின்ற கான்செப்ட்லாம் இவங்க கிட்ட கிடையவே கிடையாது. ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தன்னிச்சையாக இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல இவங்க பேரண்ட்ஸும் இவங்க மேல ரொம்ப கண்ட்ரோல் எடுக்கிற அமைப்புகளும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய தாய் ஸ்தானத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். இவங்க லக்னாதிபதி செவ்வாய், அதாவது இவங்களே தான் செவ்வாய். செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒத்தே போகாது. இன்னும் சொல்லணும்னா, இந்த செவ்வாய், சனி 2ம் சேர்ந்து ஒரே கட்டத்துல அமைஞ்சுட்டாங்க அப்படின்னா, கிரக யுத்தம் புரிவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத கிரகங்கள் இவங்க 2 பேரும். அடுத்ததா தாய் காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து இவங்க லக்னத்துல நீசமடைவார். இவங்க லக்னாதிபதி செவ்வாய் போய் சந்திரனுடைய வீட்டுல நீசமடைவார். அடுத்ததாக பார்த்தோம்னா, இவங்களுடைய தந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக வரக்கூடியவரே சந்திரன் தான். சந்திரன் எப்படி செவ்வாய் வீட்லயும், செவ்வாய் எப்படி சந்திரன் வீட்லயும் வலுவிழக்கிறாங்கன்றத நான் சொல்லிட்டேன். அடுத்து தந்தை காரகனாக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த விருச்சக லக்னம் அப்படின்றது கார்த்திகை மாதத்தை குறிப்பிடக்கூடியது. கார்த்திகை மாதத்துல சூரியன் எந்த அளவுக்கு வலுவா ஒரு ஒரு பவர்ஃபுல்லா இருப்பாருன்றது நமக்கே தெரியும் இல்லையா? ஒரு சித்திரை மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தையோ, ஒரு வெளிச்சத்தையோ வந்து கார்த்திகை மாதத்துல அந்த அளவுக்கு சூரியனால கொடுக்க முடியாது. பகல் பொழுதை விட அந்தி பொழுதும் இரவு பொழுதும் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் அது. அப்போ இயல்பிலேயே இவங்களுக்கு தாய் தந்தையரோட பெரிய ஒரு பாண்டிங் அல்லது ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருக்க முடியாத அமைப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய லக்னமே வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் வீடாக வரக்கூடியது. அது டிஸ்டன்சிங்க பத்தி சொல்லக்கூடிய ஒரு வீடு. பொதுவாகவே இந்த லக்னாதிபதி போய் 8ல உட்கார்ந்துட்டாலே என்ன பலன் அப்படின்னா, அவங்க வந்து தத்துப்புத்திரமா போறது, அல்லது சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறது, அல்லது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா வொர்க்கிங்கா இருக்கிறதுனால ஒரு மெய்டு வச்சோ, இல்ல சொந்தக்காரவங்க, அல்லது தாத்தா, பாட்டி இவங்க கிட்ட வளர்றது. பெண்ணாக இருந்தா அவங்க கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க. அது நம்ம கலாச்சாரத்துல இருக்கிற ஒண்ணு. ஆணாக விருச்சிக லக்னத்துல பிறக்கும் பொழுது அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா போயிடுறது, அல்லது வந்து வேலை அல்லது படிப்புக்காக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள் இந்த மாதிரி போறது, கல்யாணம் ஆகி ஒய்ஃபை கூட்டிட்டு தூர தேசங்கள்ல ரீலொகேட் ஆயிடுறது. இதுல ஏதாவது ஒரு சூழ்நிலையில இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க இருக்காங்க.
பட் அந்த கடமையிலிருந்து 2 சைட்ல இருந்தும் விலக மாட்டாங்க. அதாவது இப்ப பேரண்ட்ஸா அவங்களால என்ன முடியுமோ, என்ன குடுக்கணுமோ, அது படிப்பா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம். அத வந்து அவங்க இவங்களுக்கு செய்வாங்க. இவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, இவங்க குடுக்க நெனைக்கிற ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட மகனாவோ, மகளாவோ வந்து அவங்களுக்கு குடுக்கறது. அந்த பரிமாற்றங்கள்லாம் இருக்கும் கண்டிப்பா. பட் ஒரு உறவா எந்த அளவுக்கு ஒருத்தர் வாழ்க்கையில இன்னொருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிறாங்க, கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க, அல்லது வந்து ஒரு பாண்டிங்கோட இருக்காங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அடுத்ததாக அண்ணா, அக்கா, சித்தப்பா இந்த மாதிரியான உறவுகளை பற்றி சொல்லக்கூடியது 11ஆம் இடம். இது இவங்களுக்கு கன்னி வீடாக வரும். இந்த எல்டர் சிப்லிங்ஸ் கூட இவங்களோட பாண்டிங் அப்படின்றது ஒரு தாமரை இலை மேல் தண்ணீர் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன உரிமையும் ஸ்பேஸும் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் இவங்களோட அக்கா அண்ணாங்களுக்கு கொடுப்பாங்க. என் அப்பாவுக்கு அப்புறம் என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, மரியாதைக்குரிய நபர் அப்படின்ற மாதிரியோ, அல்லது என் அக்கா தான் எங்க அம்மாவுக்கு அப்புறம் ஒரு மதர்லி ஃபிகர் அப்படின்ற மாதிரியான சீன்லாம் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அடுத்து அவங்களுடைய அண்ணா, அக்கா, மூத்த சகோதரத்தினுடைய லைஃப் பார்த்தோம்னா, அவங்க கடும் உழைப்பாளிகளாகவும், அதே சமயம் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காதவர்களாகவும் இருக்காங்க. பெரும்பாலும் அவங்க சொகுசான ஒரு வேலையில எல்லாம் இருக்கிறது இல்ல. இருந்தா கூட கை நிறைய அவங்க சம்பளம் வாங்குறது இல்ல. அதே மாதிரி இவங்க எல்டர் சிப்லிங்ஸ் வந்து டக்கு டக்குன்னு உடம்பு சரியில்லாம போயிடக்கூடியவங்களா இருப்பாங்க. மேபி இம்யூனிட்டி வீக்கா இருக்கும் அந்த மாதிரி காரணங்களுக்காக, சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக. பட் உடனே உடனே சரியாயிடுவாங்க. அதே மாதிரி இந்த மூத்த சகோதரம் அல்லது சித்தப்பா இவங்களுடைய கல்யாண லைஃப்ல ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துட்டே இருக்கும் அவங்க லைஃப் பார்ட்னர்ஸ் கூட. இருந்தா கூட இவங்க எல்லாத்தையும் சமாளிச்சு ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் உள்ளவங்களா இருப்பாங்க. ஏன்னாக்க இந்த மூத்த சகோதரத்தை குறிப்பிடக்கூடிய அதிபதி புதன், அவர் அதே வீட்டுல ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடைகிறாரு அப்படின்றதுனால அவங்க எதையும் சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய இளைய சகோதரம், அதாவது தங்கை, தம்பி இவங்களுடைய நிலைமைகளை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு விதத்துல ஒரு பேரியரை கடந்து வர வேண்டியதா இருப்பாங்க. அது ஹெல்த் இஷ்யூவா இருக்கலாம், அல்லது ஃபினான்ஷியலி டவுனா இருக்கலாம். ஏதாவது ஒரு விதத்துல அவங்க ஒரு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு இளைய சகோதரத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த 3ஆம் வீடு காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானமாக வருகிறது அப்படின்றதுனால அந்த இடத்துலதான் இவங்க லக்னாதிபதி செவ்வாய் போய் உச்சம் அடைவாரு, இன்ஃபேக்ட் திக்பலமும் அடைவார் அப்படின்றதுனால இவங்க அவங்களுடைய தம்பி அல்லது தங்கைகளை சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காவது அட்லீஸ்ட் கல்யாணம் வரைக்குமாவது அவங்க வந்து சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. அப்படி சப்போர்ட் பண்றது நல்லதுதான். அடுத்ததாக இவங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி பேசணும் அப்படின்னா அது இவங்களுடைய 7ஆம் வீடு, அதாவது கணவன் அல்லது மனைவியை பற்றி சொல்லக்கூடிய வீடு ரிஷபமாக வருகிறது. அது காலபுருஷனுக்கு தனஸ்தானமாக வரக்கூடிய ஒரு ராசி. அதனுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரன். அவரு போய் 5ஆம் வீட்டுல உச்சமடைவாரு. 5ஆம் வீடுன்றது எது சொல்லும்னா அதிர்ஷ்டத்தை பத்தி சொல்லும். அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் போதே அந்த லக்கும் கூட சேர்ந்து வரும். அதோட இல்லாம இவங்க லைஃப் பார்ட்னரே நல்லா சம்பாதிக்க கூடியவங்களா இருப்பாங்க. தொழில் செஞ்சோ வேலை செஞ்சோ சம்பாதிக்க கூடியவங்களா இருப்பாங்க. அல்லது இவங்களுடைய பிறந்த வீட்லயே நல்ல ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்போட இருந்து வரக்கூடியவங்களா இருப்பாங்க. கிடைச்சதை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இந்த விருச்சிக லக்னக்காரவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ஒரு ரெகுலரான ஃபுட் பேட்டர்னுக்குள்ளேயே வருவாங்க. அதே சமயம் ரிஷபம் இவங்க லைஃப் பார்ட்னரை குறிக்கக்கூடிய வீடாக வர்றதுனால அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமாவும் தன்னுடைய அம்மா அப்பாவை, தன்னுடைய பிறந்த வீட்டு சொந்தங்களையே அதிகம் பார்க்கக்கூடியவங்களாவும் அவங்களுக்கான நலன்களை பற்றி யோசிக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம விருச்சிக லக்னத்தினுடைய ரேடார் பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவி மக்கள் பக்கம் திரும்பிரும். முழுக்க முழுக்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் அவங்களுடைய மன நிறைவுக்காகவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன், தன்னுடைய ஹாப்பினஸ் கூட பெருசா கருதாம தன்னுடைய கணவன் அல்லது மனைவி மற்றும் குழந்தைகள் தான் பெருசு அப்படின்னு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப கேரிங்காகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் உண்மையாகவும் நடந்துப்பாங்க லைஃப் பார்ட்னருக்கு. தன்னோட சம்பாத்தியத்தை தனக்காக செலவு பண்றாங்கன்றதை காட்டிலும் அவங்களுக்காக அதிகம் செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே அளவுக்கு உண்மை தன்மையை லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்தும் எதிர்பார்ப்பாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இவங்க லைஃப் பார்ட்னருக்கு கடனோ நோயோ எதிரியோ ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப கடன் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ப்ரொடக்டிவான கடனாக தான் இருக்கும். அதாவது பொருளாதார ரீதியா அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போற மாதிரியான நல்ல கடன்களா தான் இருக்கும். இல்ல அப்படின்னா இவங்க கொஞ்சம் ஆடம்பரம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருமிதமா தெரியணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடிய ஆட்களா இருப்பாங்க இந்த விருச்சிக லக்னத்தினருடைய லைஃப் பார்ட்னர்ஸ்.
ஸோ ஏற்கனவே இந்த விருச்சிக லக்னத்தினர் தன்னோட லைஃப் பார்ட்னருக்காக அதிக செலவுகளை யோசிக்காம பண்ணக்கூடியவங்க அப்படின்றதுனால இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகளை இவங்க தவிர்த்துடுறது நல்லது. அதே மாதிரி இவங்க லிக்விட் கேஷா வச்சுக்காம அல்லது எஃப்டில நான் ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்கேன், அதை நான் வந்து நீண்ட காலத்துக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பு நிதியா வச்சுக்காம இவங்க கையில காசு இருக்கும் பொழுது அதை ஒரு அசர்ட்டா கன்வெர்ட் பண்ணிடுறது மூலமா இவங்களுக்கு பெரிய ஒரு லாபம் கிடைக்கும். அடுத்து இவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது அப்படின்னா அல்லது பெண் குழந்தை எப்போ பிறந்தாலும் இவங்களுக்கு அப்போத்துல இருந்து அந்த வளர்ச்சின்றது ரொம்ப அபரிவிதமா இருக்கும். நோட்டபிளான பொருளாதார ரீதியான ஒரு முன்னேற்றத்தை இவங்க அடைவாங்க. இவங்க ஒர்க் பண்ற இடத்துலயும் இவங்களுக்கு பெயர், புகழ், ப்ரமோஷன், ஒரு நல்ல நேம் அண்ட் ஃபேம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு தனாதிபதி குரு தான் புத்திர ஸ்தானாதிபதியாகவும் ஆயிடுறாரு. அந்த ஸ்தானத்துல இவங்களுடைய சுக்கிரன் வேற போய் உச்சமடைவார் அப்படின்றதுனால இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி ஒரு சொகுசு வாழ்க்கை, மேலும் ஒரு பொருளாதார வளர்ச்சின்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்ததா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, ஒன்று விட்ட உறவுகள், ஒர்க் பிளேஸ்ல இருக்கக்கூடிய கலீக்ஸு, இவங்க கூட எல்லாம் இவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுன்றது ஏதாவது ஒரு விதத்துல வருது. முக்கியமா இந்த சுற்றத்துடன் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இவங்க ஃபோன்ல பேசுறதோ மெசேஜ்ல பேசுறதையோ தவிர்த்துட்டு நேரடியாக போய் டீல் பண்றதுதான் சரியா இருக்கும். ஏன்னா இவங்க அவ்வளவு சீக்கிரம் மனந்திருந்து மற்றவங்க கிட்ட பேசிட மாட்டாங்க அப்படின்றதுனாலையும், கம்யூனிகேஷன்ல இவங்க கொஞ்சம் வீக் தான் அப்படின்றதுனாலையும் இவங்க வந்து நேரடியா டீல் பண்றது இவங்களோட சுச்சுவேஷனை இன்னும் ஈஸியாக்கி தரும். மோரோவர் இவங்களுக்கு தன்னோட சுற்றத்தோட ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா கூட அதை சால்வ் பண்றதுக்கு பெருசா எஃபர்ட்டோ டைமோ ஸ்பெண்ட் பண்றது இல்லை. ஏன்னா இவங்க லைஃபை ஃபோக்கஸ்டா கொண்டு போறதுக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் குழந்தைங்க மேல கவனம் செலுத்துறதுக்குமே அதிக அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதோட இந்த மல்டி டாஸ்கிங் பண்றதும் இவங்களுக்கு செட் ஆகாது. ஒரு நேரத்துல ஒரு வேலையை செஞ்சாலும் உருப்படியா செய்யணும் அப்படின்ற கொள்கையுடையவங்களா இருப்பாங்க. அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்ஸ்லயும் ரொம்ப இவங்க வந்து அந்த உறவு வேணும், இந்த தாத்தா வழி சொந்தம் வேணும், அந்த அம்மா வழி சொந்தம் வேணும்னு இவங்க காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதே இல்லை. மொத்தத்துல இவங்களையும் இவங்களை சார்ந்தவங்களோட லைஃபையும் எப்படி நீட்டாகவும் சக்சஸ்ஃபுல்லாகவும் கொண்டு போகணும் அப்படின்றதுல தான் இவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களால ரிலேட் பண்ண முடிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நன்றி, வணக்கம்.